பாண்டிச்சேரி ரீஜனல், தஞ்சாவூர் ரீஜனல், இந்த 4 ரீஜனல் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புதுவிதமான அனுபவம் கிடைச்சிருக்கும். வாங்க அதை பத்தி எங்களோட பகிர்ந்து. ஹலோ, என்னை தாம்பரம் பெருங்களத்தூர்ல இருந்து ஏரியா கோஆர்டினேட்டர் கோபிநாத். வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிளான் ப்ரெசன்டேஷன் அருமையா இருந்தது சார். நான் ஒரு நபரை இன்னும் ஜாயின் பண்ணலை, ஆனால் என் ரெகுலேட்டர் போடல. அவங்க இன்னைக்கு மீட்டிங் கேட்க சொன்னேன், மீட்டிங் கேட்டிருந்தாங்க சார். இவ்வளோ நேரம் வரலும் பிளான் ப்ரெசன்டேஷன் அருமையாக கேட்டுட்டு இப்போ தான் கட் பண்ணிட்டு எனக்கு இன்னொரு லைனில் வந்தாங்க. நல்லா இருந்ததுன்னா நான் நாளைக்கு பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் பாண்டிச்சேரியில அருமையாக இருந்தது சார், மீட்டிங் அருமையாக இருந்தது. நிறைய பேர் குரோர்பதினா என்னன்னு கேட்குற அளவுக்கு வந்துடும் சார். நம்ம அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். ஏன்னா நேற்றுக்கு எங்கேயும் ஒருத்தர் கேட்டார், என்னங்க இன்னமும் பேப்பர்லாம் கொண்டு போறீங்கன்னா என்னங்க அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு என்னதுங்க அப்படின்னா, அதான் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டேன்னு எங்கேயும் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இது என்னங்க ஏமாத்து வேலையா அப்படின்னாரு. ஏங்க அதெல்லாம் ஏமாத்து வேலைலாம் கிடையாது, இதில் ஜாயின் பண்ணுங்க. உங்கள் கையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா பணம் வேணும், அந்த பணம் நாங்களே திருப்பி உங்களுக்கு தர மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம். அந்த மாதிரி திட்டம் தான் இது, பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஃபேமிலிட்டு கேட்டு வாங்கினாரு, கொடுத்துட்டு வந்துக்கிறேன். கால் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ கோபிநாத். நன்றி சார். ஓகே, கோபிநாத் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. வேற யாரும் கலந்துக்கிட்டீங்க இந்த நிகழ்வு? இந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் நேற்றைய தினம் நடந்த நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் மீட்டிங்ல கலந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க வாங்க அவங்க கருத்துக்களை சொல்லலாம். ஓகே. பாலகிருஷ்ண ஐயாவுக்கும் பிரபாகரன் ஐயாவுக்கும் என்னோட கோட்டீஸ்வர மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து கோட்டீஸ்வர உறவுகளுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செங்கல்பட்டு மாவட்டம் துறைப்பாக்கம் ஏரியா கோஆர்டினேட்டர். நேற்று நடந்த பாண்டிச்சேரி மீட்டிங்ல எண்ணற்ற நெட்வொர்க்கர் வந்திருந்தாங்க. அந்த நெட்வொர்க்கர்லயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் முறை கலந்துக்கிறோம். நிறைய பேர் நிறைய வாட்டி அந்த அசோசியேஷன் மீட்டிங்ல அந்த நெட்வொர்க் எல்லாம் கலந்துட்டு இருப்பாங்க. அந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு இருக்கு. நம்ம முதல் முறையா கலந்துக்கும் போது நம்மளோட அனுபவம் அவங்கெல்லாம் முன்னாடி போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் பற்றியெல்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் ஆகும்போது, அந்த அசோசியேஷன் மீட்டிங்ல என்டர் ஆகும்போது குரோர்பதியோட கிளப்போட கொடை ஸ்டால் அதுதான் மற்ற நெட்வொர்க்கரோட அதிகமா இருந்தது அந்த என்ட்ரன்ஸ்ல. ஏன்னா புதுசா போறோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்டால் போட்டுக்கலாம், ஒரு கொடை போட்டுக்கலாம் அப்படின்ற நினைச்சுதான் போயிருப்போம்னு நினைச்சோம். அங்க போய் பார்த்த பின்னாடிதான் நிறைய கொடை போட்டிருந்தோம், ஸ்டால் வச்சிருந்தோம் அதே மாதிரி. அப்போ நம்ம புதுசா போன மாதிரி அத்தனை நெட்வொர்க்கருக்கும் அத்தனை பேரும் நம்ம போட்ட மாதிரி ஸ்டால் பிளஸ் கொடை வச்சிருந்தாங்க நம்மளுக்கு இடம் கிடைச்சிருக்காது. ஏன்னா அவங்க ஏற்கனவே போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நெட்வொர்க்கரும் ஒரு ஸ்டால் தான் போட்டிருந்தாங்க. நம்ம தான் நிறைய கொடையும் நிறைய ஸ்டாலும் போட்டிருந்தோம். அந்த வகையில பார்க்கும்போது அத்தனை ஸ்டால் நம்ம கொடை வச்சிருந்தோம். அந்த கொடை வச்சிருந்தவங்க அத்தனை பேருமே நோட்டீஸ் கொடுத்தோம். அதுல முன்னாடி பேசின ராஜா அவர்கள் சொன்னாரு, கிட்டத்தட்ட 3000 பேர் வந்திருப்பாங்க. அந்த 3000 பேர்கிட்ட நோட்டீஸ் கிடைக்கக்கூடிய அளவுல நம்ம அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு எல்லாம் இஷ்யூ பண்ணோம்னா அந்த
பாண்டிச்சேரி அசோசியேஷன் மீட்டிங்லேயே நம்ம தான் நம்பர் 1 அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம குரோர்பதி வரவு இருக்குது. அந்த அசோசியேஷன் மீட்டிங் மூலயமா அதில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அதுக்கப்புறம் எம்டி வந்திருந்தாரு, எம்டி ஃபேமிலி வந்திருந்தது, பிடிஎம் வந்தார், டிஎம்எம் வந்திருந்தாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல, சென்னை ரீஜனல்ல ரொம்ப பிரமாதமா இருந்தது. அந்த மாதிரி நம்ம நடக்கும்போது இனிமே நம்ம இன்னும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைமா கலந்துக்கும் போது இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு பிரம்மாண்டமா நம்ம அங்க போய் கலந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய நிலைமையா இருக்கு. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. உங்களுக்கு இந்த மாதிரி நெட்வொர்க் மீட்டிங்ல கலந்துக்கிறது இதுதான் முதல் முறையா, ஏற்கனவே வேற கலந்துருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐயா, ஃபர்ஸ்ட் டைம். ஓ, நெட்வொர்க் சம்பந்தமான மீட்டிங்ல, பெரிய மீட்டிங்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? ஆமா, பெரிய மீட்டிங்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பெரிய மீட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய மீட்டிங்லாம் கலந்துக்கிறேன். பட் ஆனா எல்லா அசோசியேஷன் மீட்டிங், எல்லா நெட்வொர்க்கும், எல்லா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு ஆட்டப்போகுது. அவங்க எல்லாமே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான், எம்எல்எம் தான். நம்ம தான் ஒரு வித்தியாசமான முறையில ஆட்டோஃபில் மூலமா நம்மளது சிசி நெட்வொர்க்ன்றத நம்மளது தான் வந்து தனி. மற்றவங்க எல்லாம் பொருள் வாங்கிறது வைக்கிறது தான் எம்எல்எம் பண்றாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. நம்ம சிசி நெட்வொர்க் மூலமா ஆட்டோஃபில் என்ற கான்செப்டை வச்சு நம்ம ஒரே ஒரு ஆள் தான் அதுல வந்து எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லை, எந்த பொருளும் விற்க வேண்டியதில்லை. ஆள் சேர்க்கணுமா சேர்க்கணும், ஆள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, வருமானம் வரன்றத கான்செப்டை வச்சு நம்ம அந்த அந்த அங்க இருந்த அத்தனை நெட்வொர்க்கருமே நம்ம ஒரு ஆள் தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு நம்ம அதுல தனிமைப்படுத்தி நம்ம தனிமையா இருந்து நம்ம போக்கஸ் ஆனது நம்ம ஒரு ஆள் மட்டும்தான். மற்றவங்க அத்தனை பேருமே பொருள் வாங்கணும், விற்கணும், பொருள் எடுத்து வந்து வச்சுட்டு ஸ்டால் போட்டிருக்காங்க. நம்ம எந்த பொருளும் எடுத்துன்னு போல, எந்த இதுவுமே போட்டல. நம்ம எடுத்துன்னு போன பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி 1 நோட்டீஸ் அண்ட் விசிட்டிங் கார்டு. இது மட்டும்தான் எடுத்துன்னு போய் அங்க கொடுத்தோம். மற்றது எதையுமே நம்ம பண்ண தேவையில்ல. அவ்வளோ ஈஸியான, அவ்வளோ பிரமிக்கக்கூடிய வகையில நம்ம எம்டி அதை வடிவமைச்சிருக்காரு. அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற விதம் ரொம்ப ஈஸியான விதமா இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் பொருள் வாங்கணும், விற்கணும், வாங்கினாதான் அதுல 20% வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அவங்க வந்ததுலேயே நிறைய 100% வந்து எம்எல்எம் தான், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான். அந்த மார்க்கெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கணும், பொருள் விற்கணும் தான். நம்மளது ஒன்று தான் தனிமைப்படுத்தி பொருள் வாங்க வேண்டியதில்லை, பொருள் விற்க வேண்டியதில்லை அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம போய் கலந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐயா அதில் கலந்துக்கிறது. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஈஸ்வரன் ஐயா, சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க சொல்லுவாங்க இல்லையா, பழம் நின்று கொட்டை போட்ட ஆள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேற்றைக்கு கலந்துக்கிட்ட நெட்வொர்க் லீடர்லாம் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் வந்த நபர்கள் தான். அங்கே போட்டிருந்த ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி படுத்த அனுபவங்கள் நிறைந்த கம்பெனிகளுடைய லீடர்ஸ் தான் வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு நம்மளுடைய பிரசன்டேஷன் இருக்கு பாருங்க, கொடை போடுறது, ஸ்டால் போட்டு பண்றது, நோட்டீஸ் கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிட்டு அடுத்த மீட்டிங்ல திரௌபதி கிளப்போட நம்ம சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மூலியமா அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறோம். கையில எந்த பொருளும் வச்சுக்கல, ஆனா இந்த அளவுக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்களே, நாம இவங்களை ஓவர்டேக் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வர வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு அந்த எல்லாத்துக்குமே அது வெளிப்படையாவே தெரிஞ்சுது. அத்தனை பேருடைய கையிலையும் திரௌபதி கிளப்பினுடைய அந்த நோட்டீஸ் இருந்துச்சு. ஒரு நோட்டீஸ் கூட கீழே போடல யாரும். சிறப்பு அம்சமே தான். ரொம்ப தெளிவா ரொம்ப அற்புதமா மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. எம்டி சார் வந்தாங்க, பிடிஎம் சார் வந்திருந்தாங்க, ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் அவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இது நடந்திருக்கு. ஓகே, வேற யாரும் கலந்துக்கிட்டீங்க? வாங்க. நேற்றைய நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்ட லீடர்கள் பேசலாம்.
இந்த நெட்வொர்க் லீடர் அசோசியேஷன் மீட்டிங்ல வந்து எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் வந்து ஒரு 15 நபர்களோட அந்த லீடர்ஸ் மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டோம். நம்முடைய நிறுவன தலைவர், பிடிஎம், ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் எல்லாமே வந்து சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க. அந்த மீட்டிங் ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த மீட்டிங்ல நம்ம குரோர்பதி கிளப் மக்களினுடைய அந்த அந்த ஆர்வம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நம்ம மக்கள் அந்த அந்த அளவுக்கு நம்ம எதுக்காக அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டோமோ அந்த நோக்கத்தை வந்து சிறப்பா எல்லாரும் அந்த அந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட அந்த நெட்வொர்க் லீடர்ஸ் அத்தனை பேர் கையிலயும் நம்முடைய இந்த குரோர்பதி கிளப் விளம்பர அந்த அறிவிப்பு நோட்டீஸ் வந்து எல்லார் கையிலயும் இருந்துச்சு. எல்லாரும் அந்த நோட்டீஸை வாங்கிக்கினாங்க. முடிந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தர் கையிலிருந்தும் ஃபோன் நம்பருங்களை வந்து கேதர் பண்ணோம். அந்த நபர்களுக்கு இன்னையிலேருந்து நாங்கள் கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே வந்து ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய அளவில் தான் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. நம்முடைய நிறுவனத்தினுடைய வருமான வாய்ப்புகள் எப்படின்றத ரொம்ப விளக்கமாக கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டு இருக்கிறோம். நம்முடைய டெலகிராம் லிங்கை வந்து கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் மாலையில் 8லேருந்து 8:45 வரைக்கும் இந்த பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. அந்த மீட்டிங்கில் நீங்கள் கம்பல்சரி கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்முடைய ரீஜனல் ட்ரெயினர் மூலமாக அங்கே உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். 8:45 பிறகுன்ற விஷயத்தெல்லாம் வந்து தொடர்ச்சியாக தெரியப்படுத்துகிறோம். நிறைய பேர் வந்து அந்த ஃபோன் நம்பர் வாங்கி நம்ம பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஆர்வமாக வந்து தங்களுடைய அந்த இன்வால்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நம்ம சொல்றதுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. நல்ல அருமையான லீடர்ஸ் மீட்டிங்கில் வந்து நம்ம கலந்துருக்கிறோம். நம்ம ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா ட்ரெயினர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நபரும் அனுபவம் வாய்ந்த நபர்கள், அதை பழந்தின்னு கொட்டை போட்டவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு நபர் 100 நபர்களுக்கு சமம். அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தோம்னா அந்த நம்முடைய மக்களை இணைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தான் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல மக்களோட அவங்க தொடர்பு இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் நம்மளுடைய நிறுவனத்தை கூட தெளிந்த ஒரு தொடர்புல இனிமேல் வர போறாங்க. நம்ம ஃபோன் பண்ற எல்லாருமே வந்து ஒரு வரவேற்புல தான் நம்ம பேசுறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம நிறுவனத்துல வந்து ஜாயின் பண்ணி அவங்க மூலமா பெரிய அளவுக்கு நம்மளுடைய நிறுவனத்துக்கு டீம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா அருமையா இருந்தது அந்த நேற்று கலந்து கொண்ட மீட்டிங்கு. கொஞ்சம் நல்ல அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா அருமையா பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் நம்ம அங்கே திரண்டிருக்கோம். அந்த 2000 பேர்களுக்கும் நம்ம நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையா சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒரு சிறிய தடங்கள் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுலயும் நம்ம மக்கள் வந்து நம்ம எதுக்காக போனோமோ அந்த விஷயத்த வந்து பண்ணி கொடுத்தாங்க. நல்ல அருமையான ஃபீல்டு ஒர்க் சார். அது நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு நேற்று நாம சந்திச்சது. அருமையான சூப்பர் சார். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ தயானந்த் சார். அவங்க வந்து அனுபவம் வாய்ந்த நபர்களாக இருந்தாலும் கூட நம்ம குரோபதி உறவுகள் வந்து எதற்கும் அழைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத நேற்று நிரூபித்த தருணம். மிரண்டு போயிட்டாங்க. எப்படி இது சாத்தியம் அப்படின்ற அளவுக்கு மிரண்டு போய் பார்த்தாங்க. சிறப்பா இருக்கு. ஓகே, நன்றி தயானந்த் சார். அடுத்ததா தாம்பரம் ஏரியா கோஆர்டினேட்டர் குமரன் வாங்க. போலீசார் அவர்களுக்கு அனைவரும் வணக்கம். நான் தாம்பரம் ஒருங்கிணைப்பாளர் குமரன் பேசுகிறேன். நேற்று நாங்கள் டீமோட வந்து நாங்கள் போனதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் வந்திருந்தாங்க செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து. அதில் வேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க. இப்போ அந்த டீமோட போகும்போது நம்மளுக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருந்தது. ஏன்னு கேட்டால் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னவர் வந்து இப்போ வந்து அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து ஒரு 3 பேர்கிட்ட இன்னைக்கு வந்து டெலகிராம் மீட்டிங்கில் கலந்துக்க சொன்னேன். 7 மணிக்கு எல்லாருக்கும் சொல்லி டெலகிராம் மீட்டிங்கில் கலந்துக்கினாங்க. இப்போ ஃபோன் வந்தது. சரி, நம்ம அதை பேசுறதுக்காக வாய்ப்பு விட்டனால அதை பேசிட்டு திருப்பி அவங்க பேரில் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் மெயின் என்னென்னா நம்பரை வாங்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஐடி எடுத்து வசதியாக இருக்கும்.
எங்கே போனாலும் நம்ம டீமோட போனால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி குமரன், சிறப்பு சிறப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 30 நபர்களுக்கு கம்மி இல்லாம நேற்று எம்டியில பங்கெடுத்துக்கிட்டாங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். 4 ரீஜன்ல இருந்து நேற்று மெம்பர்ஸ் வந்தாங்க. வந்து கலந்து கொண்ட அத்தனை லீடர்களுக்குமே நம்ம